கரூருக்கு போகக்கூடாது, கரூரை போய் பேசக்கூடாது. சுப்ரீம் கோர்ட்ல சவுக்கால் அடிச்சிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. என்ன நீதிமன்றத்தையே அரசியல் மைதானாக்க மாட்டீங்களா? அவரையே போகக்கூடாது, அதை எப்படி தடுக்க முடியும்? எங்களை வச்சு தடுக்கிறதுக்கு ஆர்டர் வாங்க வந்திருக்கீங்களா என்று கடுமையாக சூடு கொடுத்த பிறகு விஞ்ஞாபனிச்சாங்க. இந்த கவர்மெண்ட் நடத்த விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அந்த எண்ணம் பலிக்காது, ஒரு காலம் பலிக்காது. வாதத்துக்கு சொல்றேன். அப்படி இன்னொரு முறை ஒரு தேர்தல் வந்தா 180 இடத்துக்கு குறையாம விஜய் ஜெயிச்சு ஆட்சி மக்கள் மனம் அப்படிதான் இருக்கு. இது போல தலைவிரித்து ஆடிய ஊழல் என்கின்ற கொடிய மக்களுக்கு கேடான ஒன்றை சகோதரர் யோசப் விஜய் முதலமைச்சராக வந்து அதை நீக்கி இருக்கிறார் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆக கமிஷன் இல்லாத, கட்டிங் இல்லாத, கரப்ஷன் இல்லாத ஒரு அரசை நடத்தி கொண்டிருக்கிறார். அதுவே பெரிய வெற்றி, இமாலய வெற்றி. மக்கள் அபரிமிதமான ஓட்டுக்களை போட்டு அவரை வெற்றி பெற வைத்தார்கள். அவர்களுடைய கஷ்டத்தை உணர்ந்துதான் கரப்ஷன் இருந்தா எல்லாம் நாசமா போகும் சொல்லி நீக்கி இருக்கிறார். இந்த ஆட்சியை 6 மாசம் நீடிக்காதுன்னு சாப விட்டாங்க. 6 மாசம் வரைக்கும் கூட பொறுக்கல, உடனே கவுந்துரும், இந்த அரசு இருக்காது அப்படின்னு பேட்டிகள் கொடுக்குறாங்க. கவர்னர்கிட்ட போய் அப்ப நீங்க கவர்னர் ஆட்சியா கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? கவர்னர் ஆட்சி வந்தா பிஜேபி தான் எங்க ஆட்சி செய்யும். அப்ப நீங்க பிஜேபி எதிர்ப்பதாக இப்படி வரைக்கும் சொல்றதெல்லாம் போலி நாடகமா? பிஜேபியே வந்து ஆட்சி செஞ்சுட்டு போட்டோம், வேற ஆவேக்காக இருக்கக்கூடாது ஆட்சி. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நான் ஆதரிக்கிறேன். நானும் எங்கள் கோரிக்கையாக அவர்களுக்கு வைத்திருக்கிறோம். நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கிற இந்த அரசு அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் அது எப்படி செயல்படுத்துவது என்கின்ற ஆலோசனையில் இருக்கிறார். ஒரே ஒரு கருத்தை நான் சொல்லுவேன். மத்திய கவர்மெண்ட் இதை சொன்ன வாக்குறுதியை செய்யலையே, கேள்வி நியாயமான கேள்வி. ஆனால் குறைகூடி கொண்டிருந்த புற்றுநோயை விடக்கூடிய ஊழல், கமிஷன், 10 அடிக்கு ஒரு இடத்துல கட்டடம் கட்டணும்னா இத்தனை லட்சம், சுவர் கட்டணும்னா இத்தனை லட்சம், ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கணும்னா இத்தனை கோடி, ஆயா வேலைக்கு இத்தனை ஆயிரம். எந்த டிபார்ட்மெண்ட்லயும் கரப்ஷன்னா தலைவிரிச்சு ஆடிச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சது. பெரிய பெரிய தொழிலதிபர்கள் ஒரு மாதம் கூட நான் சந்திக்க பிளைட்ல வரும்போது சந்திக்கிறவங்க சொல்றாங்க, சார் 7 கோடி கட்ட சொல்றாங்க, 8 கோடி கட்ட சொல்றாங்க. அங்க அடிஷனலா ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறது. யூனிவர்சிட்டி காலேஜ் வச்சிருக்கவங்க ஒரு கட்டடம் கட்டுறதுன்னா 15 லட்சம் மினிமம் கட்ட சொல்றாங்க. வேற ஒண்ணும் வேணாம். நாளைக்கு மறுநாள் 10ஆம் தேதி மணவழகர் மன்றத்துல நான் பேசுறேன். அது 56ல ஆரம்பிச்சு பண்ணுவோம். அவங்க என்ன பேச கூப்பிட்டாங்க. தயாராக அரங்கத்துல பேசணும்னாங்க. உங்களுக்கிட்ட அண்ணாமலை மன்றம் இருக்கையா, அண்ணாமலை சிட்டியார், அவரு சிட்டாட்டரசர் கட்டுறது, நீங்க ஐயா தியாகராயர் மன்றத்துக்கு போறீங்கன்னா அவர் சொல்றது என்கிட்ட. நாங்க இதுக்கு விழா நடத்த போறோம்னு ஒரு மந்திரி வந்தார், ஏரியா மந்திரி. 12 லட்சம் கொடுத்தா இந்த விழா நடத்த விடுவேன் அப்படின்னாரு. எங்கிட்ட காசுக்கு எங்க போவோம்? 1 லட்சமே எங்களுக்கு கிடையாது. அதனாலதான் தியாகராயர் மையத்தை நாங்க ஏற்பாடு செஞ்சுள்ளோம். இது போல தலைவிரித்து ஆடிய ஊழல் என்கின்ற கொடிய மக்களுக்கு கேடான ஒன்றை சகோதரர் யோசப் விஜய் முதலமைச்சராக வந்து கொண்டு அதை நீக்கி இருக்கிறார் என்பதை யாரும் மறுக்க முடியாது. என்ன சாதிக்கணும்? ஜனங்களுக்கு இவ்வளவு பெரிய கேடு வர நடந்து கொண்டிருந்த அந்த தீங்கினை, அந்த கொடிய நிலைமையை அடியோடு மாற்றி இருக்கிற இதை ஒன்றை விட என்ன ஒரு அரசு செய்ய முடியும்? செய்து காட்டிட்டாரு. யார் தவறு செய்தாலும் நான் விடமாட்டேன்னு சொல்லி அதுவும் எச்சரிக்கை விட்டாரு. ஆகவே நல்லா நீங்க விசாரிச்சு பாருங்க, எந்த இதுக்காவது கமிஷன் கேட்கிறாங்களான்னு. கிடையாது. ஆக கமிஷன் இல்லாத, கட்டிங் இல்லாத, கரப்ஷன் இல்லாத ஒரு அரசை நடத்தி கொண்டிருக்கிறார்.
அதுவே பெரிய வெற்றி, இமாலய வெற்றி. மக்கள் அபரிமிதமான ஓட்டுக்களை போட்டு அவரை வெற்றி பெற வைத்தார்கள். அவர்களுடைய கஷ்டத்தை உணர்ந்துதான் கரப்ஷன் இருந்தா எல்லாம் நாசமா போகும் சொல்லி நீக்கி இருக்கிறார். மற்ற கோரிக்கைகளை பொறுத்த மட்டில் ஒரு நிதி நெருக்கடி இருக்கு. அதை எப்படி சமாளிக்கிறதுங்கிறது திணறிக்கிட்டு இருக்கிற அரசு. மத்திய அரசு வஞ்சகம் இல்லாமல் நிதியை ஒதுக்கணும். அப்படி நிதியை ஒதுக்கினா கொடுத்த வாக்குறுதிகளில் பலவற்றை அவரால் நிறைவேற்ற முடியும். ஆனா இந்த ஆட்சியை 6 மாசம் நீடிக்காதுன்னு சாப விட்டாங்க. 6 மாசம் வரைக்கும் கூட பொறுக்கல, உடனே கவுந்துரும், இந்த அரசு இருக்காது அப்படின்னு பேட்டிகள் கொடுக்குறாங்க. கவர்னர்கிட்ட போய் அண்ணா மாநில ஆட்சி சொல்லிட்டு தான் உயிரை போனாரு. டாக்டர் கலைஞர் அதுக்காகவே தீர்மானம் போட்டாரு, மாநாடு போட்டாரு. மாநில 50 முழக்கங்கள் திருச்சியில் அண்ணா இறந்த பிறகு வச்சதுன்னா இது 3வது முழக்கம். மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. இவங்க கவர்னர் ஒருத்தர் இருக்கிறார், ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர். அவரு அணைகள் நீர்நிலைகளை எல்லாம் போய் பார்க்க, நாங்களே கவர்னர்ஷிப்ல இருந்து நாங்க வேலை செய்யறோம். மிஸ்டர் கவர்னர், உங்களுக்கு எந்த ரைட் இருக்கு, என்ன அதாரிட்டி இருக்கு? நீங்க மத்திய சர்க்காருடைய எடுபடி, ஒரு ஏஜென்ட். உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நீங்க போய் நிர்வாகத்தை நான் எடுத்துக்கொள்றேன்னு சொல்றது கவர்னர் ஆட்சியா? அவர்கிட்ட போய் திராவிட முன்னேற்ற கழகம் மனு கொடுத்து அந்த மனுவிலே ஒரு கோரிக்கை, அதிர்ச்சி அடையத்தக்க வைக்கிற கோரிக்கை, நீங்க 356வது அரசியல் சட்ட பிரிவை பயன்படுத்தி ஒரு அறிக்கை டெல்லிக்கு அனுப்பலாமே. எதுக்கு? கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்றதுக்கு. ஆனா பண்ண முடியாது. பொம்மை வழக்குல பிறகு நினைச்ச மாதிரி எல்லாம் கவர்னர் ஆட்சி கொண்டு வர முடியாது. அப்ப நீங்க கவர்னர் ஆட்சியா கொண்டு வர நினைக்கிறீங்க? கவர்னர் ஆட்சி வந்தா பிஜேபி தான் எங்க ஆட்சி செய்யும். அப்ப நீங்க பிஜேபியை எதிர்ப்பதாக இப்போது வரைக்கும் சொல்றதெல்லாம் போலி நாடகமா? பிஜேபியே வந்து ஆட்சி செஞ்சுட்டு போட்டோம், வேற தாவேக்கா இங்க இருக்கக்கூடாது ஆட்சி. எங்க நினைப்பதான் கவர்னர் ஆபீஸ்ல போய் இந்த மோசமான இதுவரை கடைபிடிக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட கொள்கைகளுக்கு எதிராக திமுக கழகம் மனு கொடுத்தது. அதோட நிக்கல, கரூருக்கு போகக்கூடாது, கரூர்ல போய் பேசக்கூடாது. சுப்ரீம் கோர்ட்ல சவுக்கார் அடிச்சிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. என்ன நீதிமன்றத்தையே அரசியல் மைதானாக்க பாக்குறீங்களா? அவரையே போகக்கூடாது, அதை எப்படி தடுக்க முடியும்? எங்களை வச்சு தடுக்கிறதுக்கு ஆர்டர் வாங்க வந்திருக்கீங்களா என்று கடுமையாக சூடு கொடுத்த பிறகு விசாரிச்சாங்க சுப்ரீம் கோர்ட்டை போட்ட அந்த வழக்க. இப்போ நோக்கம் என்ன? இந்த கவர்மெண்ட் நடத்த விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அந்த எண்ணம் பலிக்காது, ஒரு காரும் பலிக்காது. வாதத்துக்கு சொல்றேன், அப்படி இன்னொரு முறை ஒரு தேர்தல் வந்தா 180 இடத்துக்கு குறையாம விஜய் ஜெயிச்சு ஆட்சி வருவார். மக்கள் மனம் அப்படிதான் இருக்கு. விவசாயிகிட்ட கோரிக்கை இருக்கு, போராடுவாங்க. இப்படி ஆங்காங்கு ஏற்படுகிற பிரச்சனைகளை அவர் கௌரவமாக கொஞ்சம் கொஞ்சமாக நிர்வாக நுணுக்கங்களை பயிர்ந்து தெரிந்து கொண்டு நம்ம முதலமைச்சர் அதை செய்வார்கிற நம்பிக்கை இருக்கு. அதாவது நீர் நிலம் காப்பதற்காக தமிழகத்திலிருந்து நீங்க பல ஆண்டுகளாக சீமை கருவேல அகற்றத்துக்கு போராடி இருக்கு. இச்சூழ்நிலை தமிழகத்திலிருந்து 47,000 ஏரி குளங்கள் இருக்குது. தற்சமயம் 27,000 குளங்கள். இந்த நீர் நிலம் காப்பதற்கு அடுத்த கட்ட போராட்டம் எது ஆரம்பிச்சீங்களா? இந்த 20,000 ஏரி குளங்கள் எப்படி காணாம போச்சு? நம்ம வைகை புயல் இருக்காரு வடிவேலு, அவர் சொன்ன மாதிரி கிணத்தையே காணோம், இடத்தையே காணுங்கிறாரு. எல்லா இடங்களையும் ஆக்கிரமிச்சு அது கட்டடங்கள் கட்டுறதுக்கு பெரும் பண வசூல் பண்ணி கட்டடம் கட்ட விட்டுட்டீங்க. கண்மாய்கள் இருந்த இடத்துல, ஏரிகள் இருந்த இடத்துல. இதுக்கு முந்தி இருந்த அரசு அதுக்கு முந்தி இருந்த அரசு இவங்க செஞ்சதுனால நீங்க சொல்லக்கூடிய இத்தனை நீர்நிலைகள் தூர்த்தப்பட்டு அக நீர்நிலைகளே இல்லாமல் போயிடுச்சு. தாவைக்கு அமைச்சரவையில் நாங்கள் வீசிட்ட இடம் பற்றியிருந்தாலும் ஸ்டாலினுடன் கருத்து பங்கேற்பு நாங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருந்து தொழிற்சங்க கருத்தை பதிவு செஞ்சிருக்கோம். இதை பற்றி உங்க நிலைப்பாடு?
நோபல் பரிசு கொடுக்கப்பட வேண்டிய கருத்து. அதாவது அமைச்சர் அவ்வளவுதான். அமைச்சர் கீர்த்தனை வந்து மாநில நடந்துக்கலாம். எனக்கு அது என்ன நடந்தது முழு விவரம் எனக்கு தெரியாது. இதை வேண்டுமானாலும் சொல்லி இந்த சர்க்கார் மேல வாயலாடு நினைச்சிட்டு இருக்கிறதுனால அது என்ன நடந்ததை பற்றிய முழு விவரம் தெரியாமல் அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. அமைச்சர் வந்து செந்தில் பாலாஜியா, ஆஹா, மலை விழுங்கி மகாதேவனாயிற்றவர், அவர் மேல எவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு வந்தது. அவர் அதிமுக பெருமளவு மலை போல செல்வத்தை வந்தது. அவரை கொண்டாந்து சேர்க்கும் போதெல்லாம் தெரியல. இப்ப வந்து குதிரை பேரம், குதிரையை கண்டுபிடிச்சதே நீங்க தானியா. எங்காலு எம்எல்ஏ கம்பத்தில் இருந்தாரு, அவரை ராஜினாமா செய்ய சொல்லி திமுக அவர் உடனே மெம்பரா சேர்த்து அந்த இடைத்தேர்தலில் திமுக கேண்டேட்டா போட்டு உங்க உதயசூரிய சின்னத்தில் நிக்க வச்சு அவரை எம்எல்ஏ ஆக்குறீங்களே, இது பெருச்சாளி பேரமா? நீங்க தான் அதுக்கு வழிகாட்டுறீங்க. இன்னொன்னு, இப்ப ராஜினாமா பண்ண எம்எல்ஏக்கள் விலகி போய் சேர்ந்திருக்காங்க சாவைக்கிறவங்க, அவர்களை தேர்தலில் போட்டியிட விடக்கூடாது. இது ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. எந்த எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ்ல இருக்கு? ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டு திரும்ப இன்னொரு கட்சியில சேர்ந்து எலெக்ஷன் நிக்க கூடாதுங்கிறதுக்கு எந்த ரூல் இருக்கு? அப்படி எல்லாம் ரூல் எல்லாம் கிடையாது. அது மாதிரி செய்ய முடியாது. அவங்க நிக்கிறாங்களோ நிக்கிறவருக்கு தெரியாது. ஆனா நிக்கிறத தடுக்க முடியாது சட்டப்படி. தாவேக்கு ஆட்சி கூட்டணி கட்சிகளால் தான் தாவேக்கு ஆட்சி கவுலும் தெரியும். இபிஎஸ் தன்னுடைய கருத்தை பதிஞ்சிருக்கார். இதை பற்றி உங்க கருத்து என்ன? அண்ணன் இபிஎஸ் மகா 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 அறிவாளி. என்ன அவர் சொல்றதெல்லாம் புல்லரிக்க வைக்கும். செல்லூர் ராஜ் மாதிரி இன்னொரு செல்லூர் ராஜ். அதனால அண்ணன் எடப்பாடிக்கெல்லாம் அந்த பதில் சொல்ல. இந்த கர்நாடக மேகத்தூர் அணை சம்பந்தமா அந்த கர்நாடக ஒரு அமைப்பு ஒரு போராட்டம் வச்சுட்டாங்க. தமிழ் திரைப்படங்கள் வந்து கர்நாடகத்துல ஓடாது, நாங்க எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கர்நாடகத்தில் இது மட்டும் செய்ய வேண்டாம். நம்ம தமிழர்கள் தான் பல்லூர் அதிகமா இருக்காங்க. என்ன செய்வாங்கன்னா ஆத்திரத்துல ஆட்டை அடிப்பாங்க, வீடுகளை உடைப்பாங்க. இந்த வாட்டாள் நாகராஜன் தான் வாட்டல் நாகராஜ் மாதிரி நிறைய வாட்டல் பயிர் இருக்காங்க. நம்ம வந்து அதுக்கு பதிலுக்கு கன்னடத்துக்காரர்கள் அடிக்கக்கூடாது. அவன் அடிச்சான், வீடு வீடு அவங்க வீடு வாசலை திறந்து கூட்ட முடிச்சுள்ள ஓடி வர வச்சான். அது மாதிரி அடுத்த கட்டம் வெறும் 10 அடிச்சிருக்காங்க. இனி தமிழர்களை தாக்குவோம்னு ஆரம்பிப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி நிலைமைக்கெல்லாம் முழு காரணம் மோடி அரசு அப்படின்னு தான் குறை சொல்லுவோம். மோடி வரும்போதெல்லாம் 7 தடவை நான் தான் கருப்பொடி ஆட்டினேன். ஒரு கேள்வி எல்லாரும் கேட்கறது, நம்ம ஊருக்காரராச்சே கலியப்பட்டிக்காரரு, நம்ம கேட்க வேண்டாம்னு நீங்க ரொம்ப நாகரிகமா கேட்குறீங்க. நானே உங்க கேள்வியை கேட்கலாம் சொல்றேன். கூட்டணியில இருந்தப்ப ஏன் நீங்க இதெல்லாம் பேசல? கூட்டணிக்குள் இருந்து கொண்டு பேசுவது கூட்டணி தர்மம் அல்ல என்பதால் நான் விமர்சிக்கவில்லை. ஆனால் எங்களை காலில் விட்டு மிதிக்கிற மாதிரி நடத்துறாங்க. எல்லோருக்கும் எங்களை விட அதிக இடங்கள். அதே சரி, அவங்க விரும்புகிற தனிச்சின்னத்தில் எங்களுக்கு மட்டும் எல்லோரையும் விட இடங்கள் குறைவு. எக்ஸப்ட் முஸ்லிம் லீக். அவங்க சொல்ற அவங்க கட்சி சின்னத்தா நிக்கணும்னு நிர்பந்தம். அப்பவே வந்து நீங்க வெளியே வந்திருக்காங்க. எப்படி வெளியே வந்து நான் தேர்தலை புறக்கணிக்கலாம்னா எலெக்ஷன் ஒரு தேர்தலில் போட்டியிடாவிட்டால் கட்சியின் ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணிடணும். 3 மாசத்துக்கு முன்னாடி ரூல் போடுவாங்க. இல்லைன்னா நிச்சயமா இதுக்கு முன்னாடி ஒரு தடவை முடிவெடுத்த மாதிரி வெளியே வந்து எலெக்ஷன் நிற்காம இருக்கலாம் யோசனை வந்தது. ஆனா எலெக்ஷன் கமிஷன் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனே ரத்து பண்ணிடுவாங்க. அதனால அந்த முடிவு எடுக்க முடியல. அந்த கட்டத்துல இனி இதை சகித்து கொண்டு நீடிக்க வேண்டியதான் அப்படி இருக்கிறோம். கட்சியில் இருக்கவங்க எல்லாம் வேதனைப்பட்டு போறாங்க. பொதுக்குழுவுல வெடிச்சுட்டாங்க. பொதுக்குழுவுல 1400 பேர் பொதுக்குழுல கலந்துட்டாங்க. திமுக கூட்டணியிலிருந்து விலகுகிறோம்னு சொன்ன மாத்திரத்துல மண்டபம் இடிந்து விழும்படியாக ஆரவாரமும் கைதட்டலும் ஒட்டுமொத்த மதிமுக தொண்டர்கள் இவ்வளவு வேதனையில் இருக்காங்க. ஆனா ஏன் கடமையை செஞ்சேன். 34 தொகுதியில பிரச்சாரம் பண்ணேன். இதே கோயில்பட்டியிலையும் ஒரு பல்லாயிரக்கணக்கான மக்கள் திறந்த கூட்டத்துல திமுக ஆதரித்து பேசிட்டு தான் போனேன். பக்கத்தில் இருக்கக்கூடிய சாத்தூர்ல, தங்கந்தரசு தொகுதியில, பல தொகுதிகளில் நான் போய் திமுக கூட்டணி தர்மத்துக்காக நான் பிரச்சாரம் செய்தேன். நான் சும்மா இருக்கிறேன். அதே நேரத்துல நம்மை
சுயமரியாதை தன்மானத்தையும் இனிமேலாவது காப்பாற்றிக்கிறோம். வெளியே வந்துட்டோம். தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்திற்கு மத்திய அரசு செயலாக்கும் வகையில் ஏற்பாடுபட்டுள்ள தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் சொல்லி விமர்சனம் தற்போது எழுந்துள்ளது. இதை பற்றி எனக்கு சரியா தெரியாது. அதாவது தாவேகா வந்து சீட்டு கொடுத்தா நீங்க வந்து இப்ப நாங்க கூட்டணியில இருக்கிறோம். தாவேகா தலைமையிலான கூட்டணியில மதிமுக இடம்பெற்றிருக்கிறது. அந்த முதல் கூட்டத்துக்கு எனக்கு அழைப்பு வந்தது. போய் கலந்துகிட்டே கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கூட்டணியில் தான் இருக்கிறோம். தாவேகா கேடயமா வந்து சொன்னா செய்வாங்க. பாதுகாப்பு இந்த குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்கல்ல, தாவேகா அரசு மேல இந்த குற்றச்சாட்டுகளை வச்சு அபாண்டமான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்கல்ல, அதை எதிர்த்து அவங்க மேலேயே திருப்புவேன். என்னால முடியும். அதைத்தான் கேடயமாக கவசமாக இருக்கும்போது இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரொடெக்டிங் ஃபோர்ஸா எம்டிஎம்கே இருக்கும். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.